வர வர ஞாபக மருதி அதிகமா போச்சு. ஸ்டவ் அணைக்கல, கதவை போட்டல, கண்ட இடத்துல போட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. ஜட்ஜோட வீட்லயே ஒரு கொலைகாரனா? நோ. அவ என்ன கேவலமா நினைச்சு மட்டமா பேசினா நான் கோவத்துல அவளை அடிச்சேன். அல்பாயுசு பட்டுன்னு போயிட்டா. எங்க அப்பா ஒரு ஜட்ஜ், நான் அவருக்கு ஒரே பையன். எனக்காக எதுவும் செய்வார். நான் ஒரு வார்த்தை சொன்னா என்னை காப்பாத்திடுவார். நடந்தது நடந்தபடி சொல்லிடுவோம். எஸ், தட்ஸ் த ஒன்லி வே. நோ 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 நோ. யாரா இருந்தா என்னையா, தவறு செஞ்சிருந்தா தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். சட்டத்துக்கும் நீதிக்கும் வேண்டியவன் வேண்டாதவனே கிடையாது. என் மகனாவே இருந்தா கூட அவன் ஒரு தவறு செஞ்சு என் முன்னாடி கொண்டு நிறுத்தி இருந்தா நான் அவனை தண்டிக்காம விட மாட்டேன். முதல்ல இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ என்கிட்ட வந்ததே தப்பு. போயா வெளியே. யுவர் ஆனர், இந்த குற்றவாளி கூண்டிலே இருக்கின்ற ஆனந்த் என்ற வாலிபர் கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி உஷா என்ற ஒரு இளம் பெண்ணை மிக கொடூரமாக அடித்து கொலை செய்திருக்கிறார். இது ஒரு திட்டமிட்ட கொலை என்பதற்கு தகுந்த ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. யுவர் ஆனர், இவருக்கு தரப்போகும் தண்டனை இந்த சமுதாயத்தில் உள்ள மற்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். இவர் தங்கள் மகனாக இருந்தாலும் நீதிக்கு பங்கம் வராமல் தீர்ப்பு கூறுவீர்கள் என்று நம்புகிறேன். தட்சால் யுவர் ஆனர். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, இப்ப நீங்க சொன்னதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இங்க உட்கார்ந்துட்டா அந்த பாசம், சொந்தக்காரன், வேண்டியவன் வேண்டாதவன், அதுக்கு இடமே கிடையாது. இப்ப இந்த கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆனந்த் உஷா என்ற பெண்ணை கொலை செய்ததற்கான சாட்சியங்கள், ஆதாரங்கள் சட்டப்பூர்வமாக சந்தேகத்துக்கிடம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் EPCO 302 செக்ஷன் படி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆனந்த் ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். அப்பா, கோர்ட் டிஸ்மிஸ்ட். தம்பி, தம்பி, உங்களுக்கு இந்த தண்டனையா? வருத்தப்படாதீங்க தம்பி. கிருஷ்ணா, நீதான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும். கவலைப்படாதீங்க. அப்பா கிட்ட நானே சொல்லி எப்படியாவது விடுதலை பண்ண சொல்றேன். அதாதீங்க தம்பி. தம்பி, என்ன தம்பி ஒரே வேர்வையா இருக்குது? ஒண்ணு இல்ல, வெயில் காலம். வெயில் காலமா? வெயில் காலம் எனக்கு இல்லையா? எனக்கு வேர்க்கலையே. வெயிலே இல்லையே தம்பி. தம்பி, இனிமே காட்டன்ல சட்டை போடுங்க, கம்பெனியில போடாதீங்க. நல்லா இருக்குது. வாங்க தம்பி, வாங்க. வேர்த்து விறுவிறுத்து வந்துருக்கிறீங்க. வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. தம்பி, இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா? தம்பி, இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா? கிருஷ்ணா, நானே ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கேன். இதுல நீ வேற. பெரிய வீட்டு பிள்ளைகளும் பிராபலத்துல மாட்டிக்கிறீங்க, சின்ன வீட்டு பிள்ளைகளும் பிராபலத்துல மாட்டிக்கிறாங்க. தம்பி, நீங்க சின்ன வீட்டுல மாட்டிக்கலையே. இத பாரு, உனக்கு 10,000 ரூபாய் தரேன். எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா செட்டில் ஆயிடு.
10,000 10,000 ரூபாய் பணம், பத்தாத்துக்கு காணி நிலம். எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க, வாழ்க வாழ்க. எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க. சும்மா சார், எங்க இருந்தாலும் நல்லா வாழணும்னு நினைப்பு, வேற ஒண்ணு இல்ல. உட்காருங்க. என்னையா அது? கூணுங்க. என்ன திமிர? டேய், திமிர அடக்கிறதுக்கு தாண்டா கூழ் சாப்பிடுறது, உடம்புக்கு நல்லது. இத சாப்பிட்டா மனுஷனுக்கு இருக்கிற வெறித்தனம் குறையும், புத்திசாலித்தனம் வேலை செய்யும். அதனாலதான் ஜெயில உள்ள கைதிகளுக்கெல்லாம் கூழு போடுறாங்க, கூழு போடுறாங்க, கூழு போடுறாங்க. ஜட்ஜு மகனா இருந்தாலும் இங்க கூழ்லாம் ஊத்துவாங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுப்பா. இங்க ஒண்ணு விருந்து வைக்கல, வேணுமே வேணுமான்னு கேட்டு பலமாறதுக்கு. சும்மா தட்ட தட்டு கொண்டாந்து கொட்டுவாங்க. தட்டு தட்டு. தம்பி, தம்பி, என்ன தம்பி? ஒண்ணு இல்ல. சாப்பிடுங்க தம்பி. என்ன கை செயின காணோம்? இப்ப யோசனை பண்ணி என்ன பண்றது? ஒரு காரியத்தை செய்ய போனா ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும். என்னையா சொல்ற? அந்த செயின்ல உங்க பேரை பெரிய எழுத்துல போட்டுருக்கீங்க, சின்ன எழுத்துல இந்த விலாசத்தையும் போட்டிருந்தா இந்த மாதிரி நல்ல உள்ள கையில கிடைச்சிருந்தா கொண்டாந்து சேர்க்கறதுக்கு எவ்வளவு சௌரியமா இருக்கும். பாப்பா, இந்த கார் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கே. ஒரு ரவுண்ட் போலாமா? ஓ, வா போலாம். பாப்பா, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு கோன் ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். வாங்கி தரீங்களா? ஐஸ்கிரீம் தானே, நிறைய வாங்கி தரேன். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. டாலி, உங்க அப்பா எங்க இருக்காரு? தெரியல. எங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் சண்டை. எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. இது பாரு டாலி, நான் சொல்றபடிலாம் நீ கேட்டினா உனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். ஓ, சொல்லுங்க. நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தேன்ல, அதை யாருக்கும் சொல்லக்கூடாது. சத்தியம் சொல்ல மாட்டேங்க. உனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சொல்ல மாட்டியே? சொல்லவே மாட்டேன். வெரி குட். ஆனா எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். நிறைய வாங்கி தரேன். ஆனந்த், எங்க இப்படி புதுசா ஒரு இம்போர்ட்டர் கார் வந்து பாக்குறியா? பார்க்கலாமே. உன் போன் நம்பர் சொல்லு, நான் உன்னை போன்ல கான்டாக்ட் பண்றேன். 422331. என்ன சொன்ன? 422331. ஓகே. 422331. ஏய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நீ யாரு? என்ன சொன்ன? அதுக்குள்ள மறந்துட்டியா? சத்தியமா உன்னை பார்த்ததே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே 4 ஐஸ்கிரீம் தின்னேன். போய் சொல்லாத. எனக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது. இப்பதான் தெரியுது நீ புள்ள பிடிக்கிற காரன்னு. நீ வந்துட்ட.
பொண்ணு சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம், நான் இங்க வந்துட்டு போறது யார்கிட்டயுமே சொல்லிடாத. அப்படின்னா எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். நிறைய வாங்கி தரேன். ஓகே. டாடா. பாய். ராதா, நான் சொல்றதை கேளு. இந்த மருந்து குடி. மாட்டேன். அருண், என்ன இந்த சர்ச்சிலே கொண்டு போய் விட்டுடுங்க. ராதா, நீ சொல்றதை கேட்க நான் தயாரா இல்லை. இனிமே எல்லாமே நான் தான் உனக்கு. உன் வாழ்நாள் பூரா இந்த மருந்து குடி. டாக்டர், எஸ். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பொண்ணு போக்கிலே விட்டுடுங்க. 2 நாளையில சரியா போயிடும். அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. கமிங் டாக்டர். எப்படி இருக்கீங்க? இப்போ கண்ணெரிச்சல் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ராத்திரி தூக்கம் தான் வர மாட்டேங்குது. தூங்கறதுக்கு ஏதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்தீங்கன்னா? நான் யாருக்குமே ஸ்லீப்பிங் பில்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. அதை சாப்பிட்டு பழகிட்டா அப்புறம் வர்றது கஷ்டம். பெயின் அதிகமா இருந்தா ஏதாவது பெயின் கில்லர் தரேன், சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ. குட், டேக் ரெஸ்ட். டேய் சிவா, இப்படி வா. என்ன சார்? உஷா இறந்த செய்தியை நீதான் என்கிட்ட சொன்னதா போலீஸ் உங்ககிட்ட விசாரிச்சாங்களா? போலீஸா? விசாரணையா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி அவங்க விசாரிச்சாங்கன்னா நீதான் எனக்கு போன் பண்ணி சொன்னதா சொல்லணும். என்ன சொல்ற? தேங்க்யூ சார். குட் பாய். ஹலோ. எஸ். ஆபரேட்டரா? நான் இன்ஸ்பெக்டர் குமார், கிரைம் பிரான்ச் மெட்ராஸ். எஸ் சார், என்ன வேணும்? உங்க ஹோட்டலுக்கு ரெகுலரா வர்றாரே மிஸ்டர் ஆனந்த், அவர் உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. பாடி உஷா இறந்த செய்தியை நீங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னதா சொல்றாரு, அது உண்மையா? ஆமா, நான் தான் போன்ல சொன்னேன். தேங்க்ஸ். சாரி சார், உங்க வீட்டுக்கு வந்து உங்க போனை யூஸ் பண்ணி உங்க பையனை பத்தி விசாரிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஹோட்டல் ஆபரேட்டர் தான் சொல்லியிருக்கான். ஐ ரியலி ஃபீல் பேட். ப்ளீஸ் டேக் யூர் சீட். சந்தேகப்படுற ஆளுகளை பத்தி சரிவர விசாரிக்கிறதா நல்லது. இல்லைன்னா குற்றவாளி தப்பிச்சிருவான், நிரபராதி தண்டிக்கப்படுவான். எப்பவுமே நீங்க கோர்ட்டுக்கு வரும்போது சரியான ஆதாரங்களோட வரலன்னா என்ன போல அங்க உட்கார்ந்து நீதிபதிகளுக்கு குழப்பம் ஏற்பட்டுரும். அது நடக்கக்கூடாது. இன்ஸ்பெக்டர், எனி அதர் ஹெல்ப்? ஆனந்தோட போட்டோ எனக்கு ஒண்ணு வேணும். கிருஷ்ணா, ஆனந்தோட போட்டோ ஒன்று கொடு. ஆனந்துக்கு பாக்ஸிங் தெரியுமா? நல்லாவே தெரியுமே, அவன் தான் காலேஜ்ல சாம்பியன்.